சரஸ்வதி பூஜை அப்படின்னோடனே அம்மா காலையிலே எந்திரிச்சோடனே கோலம் விட்டுட்டு இருந்தாங்க. அம்மா நான் கோலம் விடுறேனே அப்படின்னு. தயவுசெய்து நீ அமைதியாக உட்காந்து பாருமா, கோலத்தை அலங்கோலமாக ஆக்கிறாத அப்படின்னாங்க. நான்லாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு அம்மாவுக்கு தெரிய மாட்டுக்கு. சரி ஓகே கலராவது விடுறோமா அப்படின்னு. சரி பொழைச்சிப்போ அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கலர் விட்டுட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அம்மா விட்ட கோலத்தால் அழகு இல்லை, நான் விட்ட கலரால் தான் அழகுன்னு ஃபைனலாக அவங்களே நம்ப வச்சுட்டு வந்துட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம். காலையிலே அம்மா சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு பொங்கல் செய்கிறது, அதுக்கப்புறம் சுண்டல் செய்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒவ்வொரு வேலையாக பார்க்கும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹெல்ப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு ஹெல்ப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அச்சுவலம் நொறுக்கிறது. அச்சுவலம் நொறுக்கிட்டு இருக்கும்போதே அப்படி ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டேன். ஃப்ளாஷ்பேக் அப்படின்னோடனே ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது இந்த அச்சுவலம் நுணுக்கிறது, அதுக்கப்புறம் திருக்கார்த்திகைக்கு வந்து மாவு பிசைறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நொறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி தோன்றதில்லை. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதுவும் கரெக்டாக நான் அச்சுவலம் நுணுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா எனக்கு கொஞ்சம் தாங்கலாமா அப்படின்னா, இதே அம்மா வந்து நான் அப்போ சாப்பிடும்போது என்னை ஏசுவாங்க. இப்போ பேத்தி அப்படின்னோடனே சரி கூடு, சின்ன பிள்ளை தானே, சாமியெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் அம்மா வந்து எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்கிறாங்க அப்படின்னா அது பேர் சக்கரை பொங்கல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அல்வா. அதுதான் நான் வச்ச பேர். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக பண்ணுவாங்க. அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், ஆனால் சில பேருக்கு வந்து ஓவர் ஸ்வீட் எடுக்காதவங்களுக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், அப்பா எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அம்மா வந்து அப்படியே பழகிட்டாங்க. நெய் எல்லாமே ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மா வந்து படையல் எல்லாமே வச்சாங்க. நான் எப்பண்டா அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பாயாசத்தை வச்சு சாப்பிட்றதுக்காக. இது பாயாசம் அப்படின்னு சொல்கிறேன், சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாமே அம்மா தேங்காய் பூ போட்டு சூப்பராக வச்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாம்பிளுக்கு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மெயின் பிக்சரே இன்னுமே தான், அது சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு வந்து இதை டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்காங்கிறத பார்க்கலாம். சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் கூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோவங்காய் பொரியல், சாதம், சாம்பார், அப்பளம், இவ்வளவும் வச்சு சூப்பராக இன்றைக்கி டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட், எல்லாருமே சூப்பராக சரஸ்வதி பூஜை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.